அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு சகோதரர் அதாவது புகாரி, முஸ்லிம், அதுபோல் திருமிதி, நஸாய், இப்னு மாஜா, அபூ தாவூத் போன்ற கிரந்தங்களில் லைஃபான ஹதீஸ்கள் உண்டா? மொத்தமாக எத்தனை சஹீஹான ஹதீஸ்கள் உண்டு? அதுபோல் அதாவது மொத்த சஹீஹான ஹதீஸ்கள் எத்தனை? அதுபோல் இமாம்கள் சஹீஹான ஹதீஸ்களை தொகுக்கணும் என்று நினைத்த இமாம்கள் யார் என்று ஒரு அறிவுக்காக ஒரு சில கேள்வி கேட்டிருக்கிறாரு. நாங்கள் பார்க்குறோம், பல அறிஞர்களுடைய கணிப்பீட்டில் மொத்தமான சஹீஹான ஹதீஸ்கள் ஒரு 10,000 ஹதீதுகள், கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஹதீதுகள் சஹீஹான ஹதீஸ்கள் இருக்கும் என்பதுதான் இஸ்லாமிய அறிஞர்களுடைய கணிப்பீடு. சரியாக அன்னளவாக சொல்ல முடியாது, அதாவது சரியாக மொத்தமாக இவ்வளவு தான் என்று அடித்து சொல்ல முடியாது விட்டாலும் இந்த 10, 9 to 11க்குள்ளே 10,000 வரைக்கும் என்ன செய்யும் சஹீஹான ஹதீஸ்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தனித்துவமான ஹதீஸ்கள். அதுக்கு பல அறிவிப்பாளர் வரிசைகள் இருக்கலாம், லட்சக்கணக்கான அறிவிப்பாளர் வரிசைகள் அதுக்கு இருக்கலாம். ஆனால் மத்தன் அப்படின்ற செய்தி என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது ஒரு 10,000 ஹதீஸ்கள் என்ன செய்யலாம், வரலாம் என்பதை பார்க்கிறோம். அதுக்கு அறிவிப்பாளர் வரிசைகள் பல லட்சங்களாக என்ன செய்யலாம், அமையலாம். அதனுடைய ஜியாதாத்துக்கள், அதனுடைய மேலதிக ஒரு சில தகவல்கள், சேர்க்கைகள் என்று சொல்லி அவைகள் வேறு வேறு செய்திகள் வரலாம். ஆனால் மொத்தமாக சொல்வதாக இருந்தால் ஒரு 10,000 வரைக்கும் என்ன செய்யும் தேரும் என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது சஹீஹான ஹதீஸ்கள் சஹீஹான ஹதீஸ்களை தனித்துவமாக தொகுக்க வேண்டும் என்று எண்ணிய அறிஞர்கள் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் இப்னு ஹுஸைமா, இமாம் இப்னு ஹிப்பான், அதே போல் இமாம் அபு அவானா, அதுபோல் அபு யஅலா, இது போன்ற அறிஞர்களை என்ன செய்யலாம் நாங்கள் சொல்லலாம். இமாம் ஹாக்கிம் போன்றவர்கள்லாம் சஹீஹான ஹதீஸ்களை தொகுக்கணும் அப்படின்னு நினைத்தவர்கள். இதில் மிகவும் அதாவது தௌஃபீக், அதாவது தான் நினைத்த இடத்தை அடைய முடிந்த ஒரு அறிஞர் என்று சொன்னால் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் அப்படின்னு சொல்லலாம். காரணம், இமாம் இப்னு ஹிப்பான், இமாம் இப்னு ஹுஸைமா, இமாம் ஹாக்கிம் போன்றவர்களுடைய கிரந்தங்களிலே, அதில் குறிப்பாக இமாம் ஹாக்கிமுடைய கிரந்தத்தில் அதாவது நிறைய பலகீனமான ஹதீஸ்கள், இமாம் புகாரி முஸ்லிமுடைய நிபந்தனைக்கு உட்படாத செய்திகள்லாம் இருப்பதை பார்க்கிறோம். அதே போல் இமாம் இப்னு ஹுஸைமா, இமாம் இப்னு ஹிப்பான் போன்றவர்களுடைய கிரந்தங்கள் அவர்களுடைய நிபந்தனைகளில் ஏற்பட்ட தவறுகளின் காரணமாக பல தாயிஃபான ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் தான் சஹீஹான ஹதீஸ்களை தொகுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே தொகுக்கப்பட்டிருந்தால் அதனுடைய அதாவது பெருவாரியான சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிமுடைய செய்திகளை புகாரி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு ஹதீஸை தாயிஃப் என சொல்லி ஷேக் அல்பானி அவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதாவது கணவனும் மனைவியும் உறவு கொள்ள முயற்சித்து அவர்களால் அந்த உறவின் உச்சத்தை அடைய முடியாத நிலையில் அவர்கள் குளிக்க வேண்டும் என்ற அந்த செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் அந்த நிலையை அடைந்திருக்கிறோம் என்று சொன்னதாக வரக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது. அது அறிவிப்பால் வரிசை ரீதியாக தாயிஃப் என ஷேக் அல்பானி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே ஒரு சில ஹதீஸ்கள் தாயிஃபான ஹதீஸ்கள் காணப்படுகின்றன. எனவே இது அல்லாமல் பெரிய அளவிலான சில ஷாத்தான, அதாவது அரிதான ஹதீஸ் சஹீஹாக இருக்கும், அந்த வார்த்தை பிரயோகம் வேறு அறிவிப்பால் வரிசை ரீதியாக பார்க்கிற நேரத்தில் பலகீனமாக இருக்கும். இது போன்ற ஒரு சில செய்திகள் காணப்படலாமே தவிர அவைகள் அதாவது பொதுவான தீர்ப்புக்கு முரணாகாது. சஹீஹான கிரந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த தீர்ப்புக்கு முரணாக அமையாது. விரல் விட்டு 1 அல்லது 2 என்று அறிவிப்பாளர் வரிசை ரீதியாக மட்டும் பலகீன, அதாவது தான்றோண்டித்தனமாக எங்களுக்கு இதெல்லாம் நாம் எண்ணங்களுக்கு படுகின்ற செய்திகள் அல்ல. அதாவது அறிவிப்பால் வரிசை ரீதியாக ஹதீஸ்களை அறிஞர்கள் ரீதியாக அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் விமர்சிக்கப்பட்டு இந்த செய்தி பலகீனம் என்று சொல்லப்பட்ட செய்தி என்று புகாரில் 1 அல்லது 2 சொல்லலாம். முஸ்லீமில் ஒரு சில 10 to 15, 20 வரைக்கும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இதுதான் சுருக்கமாக அந்த சகோதரர் கேட்ட அந்த கேள்விக்கான பதில். அதில் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தார். அதாவது அபூ தாவூத், நஸாய், இப்னு மாஜா போன்ற இவர்களுடைய கிரந்தங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இமாம் அபூ தாவூதை பொறுத்த வரைக்கும் அவர் சுனன் அபூ தாவூதுக்கென அவர் ஒரு வழிமுறை வச்சுக்கிறார். அதாவது சஹீஹான ஹதீத் என்று சொன்னால் அது சஹீஹ் என்றும், தாயிஃபான ஹதீத் என்று சொன்னால் அது தாயிஃப்னு அவர் விளங்கப்படுத்திடுவார். அதில் இதெல்லாம் ஒரு பலகீன, அதாவது மௌனமாக இருக்கிறாரோ அவைகள்லாம் ஃபஹுவ சாலிஹ், அதாவது லைஃபாக இருக்கும் வாய்ப்பிரிக்கி சஹியாக இருக்கும் வாய்ப்பிரிக்கை என்கின்ற அமைப்பில் இமாம் அபூ தாவூத் அதனுடைய தரம் பற்றி விளங்கப்படுத்திக்கிறார். திருமிதியை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுனனு திருமிதியை பொறுத்த வரைக்கும் சுனனு திருமிதியில் இமாம் திருமிதி அவர்கள் ஒரு ஹதீஸ்களை அறிஞருடைய அந்த அணுகுமுறையில் அதை செஞ்சுக்கிறார். அந்த ஒரு செய்தியை கொண்டு வந்துட்டு அது லைஃபா சஹிஹான்றதெல்லாம் அவருடைய ஜித்திஹாத் அடிப்படையில் அவர் விளங்கப்படுத்துவார். அவருக்கென சில பரிபாசைகள், சில வழக்குகள் திருமிதியில் உண்டு.
அது கீழே அவர் வந்து இந்த செய்தி தொடர்புடைய செய்திகள் என்னென்னலாம் வஃபில் பாபி இந்த பாடத்தில் இன்னென்ன தொடர்புடைய செய்திகள் எல்லாம் வரும் என்று சொல்லி யார் யார் அறிவிச்சுக்கிறாங்க, அவங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன, கருத்துக்கள் என்னன்னு சொல்லி மாம் திருமிதியுடைய அந்த சுனனு திருமிதியில் என்ன செய்ய நான் பார்க்கலாம். உண்மையிலே ஒரு அழகான ஒரு நூல் திருமிதி, சுனனு திருமிதி. அதில் நிறைய மார்க்க ரீதியாக படிப்பதற்கான அந்த அணுகுமுறைகள் நிறைய அதில் உண்டு. இமாம் நசாயியும் தனது கிரந்தத்திலே வந்து ஒரு ஹதீஸ் கலை அறிஞருடைய அந்த அணுகுமுறை அமைப்பில் என்ன செஞ்சுக்கிறார், தர்த்தீபுகளை செஞ்சுக்கிறார். விமர்சனங்களின் ஊடாக அவர் என்ன செஞ்சுக்கிறார், அதில் இந்த சுனன் நசாயிலே அதாவது கையாண்டிருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பல அறிவிப்புகளை அவர் என்ன செய்வார், ஒன்றன் பின் ஒன்றென்றாக ஒரே செய்தியுடைய பல அறிவிப்பால் வரிசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வரதை நம்ம பார்க்கலாம். இப்னு மாஜாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் தான் அதாவது இந்த குத்துபு சித்தா 6 கிரந்தங்களில் ஒன்றாக என்ன செய்வார்கள் சொல்வார்கள். இல்லை என்று சொன்னால் 5 கிரந்தங்கள் குத்துபுல் ஹம்சா அப்படி என்று சொல்லித்தான் பிரபல்யமாக இருந்தது. இப்னு மாஜா பிற்காலத்தில் தான் என்ன செஞ்சது, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் தான் இந்த 6 கிரந்தங்களில் ஒன்றாக என்ன செய்யுது அதாவது சொல்லப்பட்டது. இதான் சுருக்கமாக இந்த கிரந்தங்கள் சம்பந்தமான கேட்ட கேள்விக்கான பதில்.